Hello everyone, this is Eclat Unites வழங்கும் ஆளுமை திடல். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட லட்சியத்துக்காக தினமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். லட்சியத்தை நோக்கின பயணம்னா அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இட்ஸ் a very difficult. அந்த மாதிரியான இந்த பயணத்தில் பலர் பாதையிலேயே பின்னடைஞ்சிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் தன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பின்னடைஞ்சிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே கடைசி வரைக்கும் போராடி தன்னோட லட்சியத்தை ஜெயிப்பாங்க. அளவுக்கு அதிகமான பொறுப்புகளையும் கடமைகளையும் தன்னோட தோளில் சுமந்து தன்னை நோக்கின எல்லா சவால்களையும் தகர்த்தெறிஞ்சு காலம் போடுற கணக்கில் ரொம்ப கவனமாக நடந்து ஜெயிக்கிறது இங்கே ஒரு சிலர் மட்டும்தான். அந்த மாதிரியான தன்னோட லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற ஒருத்தரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாங்காடு அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் இந்த கதையோட ஹீரோவான ப்ளோஜன் பிறக்கிறாரு. இவரோட அப்பா தம்பிராசா தங்கவேல், அதே போல இவரோட அம்மா கௌசலா தேவி. இவங்களோட செல்ல பிள்ளையா வளர்ந்த ப்ளோஜன் தன்னோட படிப்பை தான் ஊர்லேயே இருக்கிற பாடசாலையான மாங்காடு சரஸ்வதி மகா வித்தியாலயத்திலேயே படிக்கிறாரு. தான் ஊர்லேயே தன்னோட கல்வியை மேற்கொண்ட ப்ளோஜன் அதே பாடசாலையில் தன்னோட முக்கியமான 2 பரீட்சைகளான OL மற்றும் AL ஆகிய 2 பரீட்சைகள்லையுமே நல்ல பெருபேற்ற பெற்று தன்னோட பாடசாலைக்கு பெருமை சேர்க்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட மேற்படிப்பை படிக்கணும் அப்படின்றதுக்காக தற்போது வவுனியா பல்கலைக்கழகத்தில் தன்னோட மேற்படிப்பை தொடர்ந்து வருகிறார் ப்ளோஜன். தன்னோட 25வது வயது தொடப்போற இவர் சாதனை பட்டியலில் தானும் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ரெண்டையுமே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தான் லட்சியத்துக்காக பேச்சு திறமை, ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் மேலே தன்னோட டீமை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் போன்றவற்றை முறையாக கற்றுக்கொள்கிறாரு ப்ளோஜன். ஆரம்ப காலத்திலிருந்து கரப்பந்தாட்ட விளையாட்டில் ஒரு அதீதமான ஆர்வம் ப்ளோஜனுக்கு காணப்பட்டது. பயிற்சியும் முயற்சியுமே வெற்றிக்கு வழி அப்படிங்கிற கருத்தை எடுத்துக்கொண்ட ப்ளோஜன் அதுக்கப்புறமா சிறந்த பயிற்றுவிப்பாளர்கிட்ட சென்று தன்னோட பயிற்சிகளை மேற்கொள்கிறாரு. பயிற்சிகளை மேற்கொள்றது மட்டும் இல்லாமல் அதுக்கான முயற்சிகளையும் அளவுக்கு அதிகமாக ப்ளோஜன் எடுக்க ஆரம்பிக்கிறார். நாம் ஒரு விஷயத்தில் வெல்லணும்னா பயிற்சி மட்டும் போதாது, அது சம்பந்தமான அறிவு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்ச ப்ளோஜன் அதுக்கப்புறமா பயிற்சி மேற்கொள்றது மட்டும் இல்லாமல் கரப்பந்தாட்ட விளையாட்டு தொடர்பான எல்லா தகவல்களையுமே தேட ஆரம்பிக்கிறார். அண்ட் ஃபைனலி ஹி அக்வயர்ட் ஹிஸ் நாலேஜ். தன்னோட தேடலோட பரிசா கரப்பந்தாட்ட விளையாட்டு தொடர்பான முழுமையான அறிவை பெற்றுக்கொள்கிறாரு ப்ளோஜன். நமக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள்ல நம்ம நேரத்தை செலவழிக்கிறது கூட ஒரு அழகு தான். அந்த மாதிரி ப்ளோஜன் கரப்பந்தாட்ட விளையாட்டில் தன்னோட அதிகமான நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறார். தன்னோட பயிற்சி மற்றும் முயற்சிக்கு அப்புறமா ஒரு கரப்பந்தாட்ட வீரனா திகழ்கிற இவர் பல அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்கு பற்றினார். இப்போது பறக்கிற விமானம் கூட ஆரம்ப காலங்களில் கீழே விழுந்தது தானே, வெற்றினது அவ்வளோ சுலபம் கிடையாது. பல அணிகளோடு சேர்ந்து விளையாண்ட ப்ளோஜன் பல தோல்விகளையும் பார்த்தார். தோல்விகளை கண்ட ப்ளோஜன் பயப்படல. வெற்றி நீ யாருன்னு தான் உனக்கு சொல்லித்தரும், ஆனால் தோல்வி தான் நீ என்ன செஞ்சிருக்கணும்னு உனக்கு கற்றுத்தரும். இதை தன்னோட மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி செஞ்சார். தன்னோட பயிற்சியையும் தன்னோட முயற்சியும் அவர் ஒருபோதும் கைவிடலை. தன்னோட இந்த பயணத்தில் பல கஷ்டங்களும் சவால்களும் அவருக்கு வந்த போதும் தன்னோட லட்சியத்தை விடக்கூடாதுன்னு உறுதியான அவரோட அதீத தேடலோட பலனா அவருக்கு கிடைச்சது மூத்த உறுப்பினர்களும் அனுபவம் உள்ளவர்களும் அதே போல சிறந்த பயிற்றுவிப்பாளர்களோட உதவி ப்ளோஜனுக்கு கிடைச்சது. அவரோட இந்த வெற்றி பயணத்தில் உலகளாவிய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளில் பங்கு பற்றினது மட்டும் இல்லாமல் தேசிய ரீதியிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பல வெற்றி பதக்கங்களையும் தன்னோடதாக்கி கொள்கிறாரு ப்ளோஜன். கரப்பந்தாட்டம் என்பது உலகின் பழமையான விளையாட்டு மட்டும் இல்லாமல் முன்னணி விளையாட்டுகளில் ஒன்றா காணப்படுது. அப்படிப்பட்ட கரப்பந்தாட்டத்தில் ஒரு இளம் விளையாட்டு வீரனான ப்ளோஜனை சமூகமயப்படுத்துறதுல ஆளுமை திடல் நிர்வாகத்திற்கு ஒரு பெருமைன்னே சொல்லலாம். பார்த்தீங்களா, எந்த ஒரு தலை சிறந்தவர்களோட ஆரம்பம் சாதாரணமாக நமக்குள்ளேயே தான் காணப்படுது. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரினா ஸ்டீவ் ஜாப்ஸ், KFC, வில் கேட்ஸ் போன்றவங்க மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம கூடவே இருந்து தன்னோட லட்சியத்துக்காக முயற்சி செய்கிற ப்ளோஜனோட கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுது. இவரோட வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இவரோட பயிற்சியும் தொடர் முயற்சியும் தான். ஸோ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.
and all select.